தனிமையில் அச்சம். தனிமையில் அச்ச உணர்வை என்றைக்கும் விட்டுறக்கூடாது. தனிமையில் என்ன பாவங்கள் வந்தால், போராட்டம் வந்தால், தனிமைண்டா என்ன, நாம மட்டும் தனிமையாகிறது மட்டுமல்ல, நம்ம பாவம் செய்ய முடிஞ்ச சூழ்நிலையில இருக்கிறது தனிமை. உதாரணமா மனைவி நம்மளை கண்டுகொள்ள மாட்டா, அல்லது கணவன் நம்மளை கண்டுகொள்ள மாட்டா என்ற அளவுக்கு மனைவியும் கணவனும் ஆகிட்டா, அதுவும் என்ன, அவர்களுடைய தனிமை. யாரும் கேட்க மாட்டாங்க, யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் போக மாட்டாங்க என்ற லெவல் இவங்களுடைய பேச்சு ஒரு என்ன மோசமானதாக, மற்றவர்களை பற்றி பேசக்கூடியதாக, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துச்சுன்னா அது மோசமான ஒரு நிலைமை. ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் முடிவெடுக்கிறாரு, ஒரு சகோதரர் சொன்னது முடிவெடுக்கிறாங்க, நாங்கள் இதுக்கு பிறகு என்ன அடுத்தவர்களை பற்றி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நம்மளோட விஷயத்தை பேசிட்டு விட்டுருவோன்னு முடிவெடுக்கிறாங்க. பேசினா ஒரு 2-3 நாள் எப்பயும் சண்டை தான். இவருக்கும் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 2 பேருக்கு எப்பயுமே சண்டை. ஒய்ஃப் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறான். அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நம்ம இதுக்கு பிறகு புறம் பேச ஆரம்பிப்போம். ஏண்டா நான் உன்னை பற்றி பேசுகிறதும் நீ என்னை பற்றி பேசுகிறதுனா சண்டை காரணம் இது. அடுத்தவனை பற்றி பேசினா விடுபட்டு, சரியா? நம்ம இண்டையிலிருந்து அடுத்தவங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம்டா பிரச்சனை வராது. நீ என்னைய பற்றி நேரடியாக சொல்கிற, இப்போ நான் உன்னை பற்றி நேரடியாக சொல்கிறேன்னா இதுதான் சண்டைக்கான காரணம். இன்றையிலிருந்து நம்ம அடுத்தவன் ஒய்ஃபு, அடுத்த ஹஸ்பண்டை பற்றி நம்ம ஏதாவது குறைகளை பேசிக்கிட்டு இருப்போம். நான் நீ ஹாப்பியாக என்ன இருப்போன்றதோட அந்த மனைவிக்கும் விளங்கிட்டு, இந்த ஹஸ்பண்டுக்கும் விளங்கிட்டு, உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கான முதல் ரீசன் ஷைத்தானுடைய இது. அடுத்தவர்களை பேசினா தான் சந்தோஷமா வைப்பான். நம்மளை பற்றி நம்ம நேரடியாக பேசுறதுல அது என்ன செய்யாது, இருக்காது. உண்மையிலே அற்புதமான பாடம் விளங்கிட்டா. உண்மையிலே இது ஒரு அற்புதமான பாடம். என்னென்றா, நம்ம முன்னுக்க குறை சொல்லிக் கொள்ற அந்த அம்முன்னு வந்துட்டு ஒரு பாதுகாப்பு, அந்த சொல்ல மாட்டோம் நிலைமை வந்துட்டா தான் அந்த பாவத்துக்குரிய சூழ்நிலைகள்